அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ, நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. சரிங்க. எனக்கு 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களது. இது உங்களோடது. 1 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன? ஆமாமா, உண்மைதான், 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்கள அவங்க வேலையில வெற்றியடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதாக்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்ப பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துற சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா, நிச்சயமா.
நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு, அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்க. பிரியாணில அந்த ருசி இல்லையப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்லை. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் ஷிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடுதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு. மணிப்பூருங்கிற கிராமத்துல மோகன் சோனுன்னு 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. கல்யாணமானவன் ஆனா ஆகல. சோனு, என் சித்தி பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ அண்ணி, கல்யாணம் எல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் இப்போ அர்ஜென்ட் என்ன இருக்கு? அப்புறம் உனக்கும் வயசு அதிகமாயிடும் சொல்லிட்டேன். என்னுடைய ஸ்மார்ட் தம்பிக்கு ஸ்மார்ட் பொண்டாட்டி தான் வேணும். வா சோனு, நிலத்துக்கு போலாம், டைம் ஆயிடுச்சு. மோகனும் சோனுவும் திராட்சை விவசாயம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாங்க. நிலத்துல தண்ணி இறைப்பாங்க, அப்புறம் பதியம் பண்ணுவாங்க. 3-4 மாசத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாதான் தோட்டத்துல திராட்சை கொடி வளரும். மோகனோட மனைவி அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வருவா. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் உங்க கையால சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஒண்ணு விட்ட தங்கச்சியோட நாத்தனாரு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. என்ன பண்ணிக்கிறியா சொல்லு? பார்த்துட்டே இருந்தா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்கே.
ஆனா நீங்க பொண்ணு பார்க்க வேண்டிய தேவையில்லை. நானே பொண்ணை தேடிக்கிட்டேன். நல்லா படிச்ச பொண்ணு. சோனு அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு நாள் மோகன் திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டிக்கு போனான். திராட்சையை வித்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். டேய் சோனு, இந்த வாட்டி திராட்சைக்கு நல்ல ரேட்டு வந்திருக்குடா. முழுசா 80,000 வந்திருக்குடா. இந்தா 40,000. சோனு பணத்தை வாங்கிட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்தான். இந்த நீரஜ், பணம் லாக்கர்ல வை. ஆமா, உங்க அண்ணன் எவ்வளவு பணம் கொடுத்தாரு? அதை எண்ணி பாருங்களேன். என்ன அப்படி பேசுற நீரஜ்? 40,000 அது அண்ணன் கொடுத்தாரு. கணக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காதே. அவசியம் இருக்கு. நீங்க எண்ணி பார்க்கலனா அத நான் எண்ணி பார்க்கறேன். ஆமா, 40,000 எதுக்கு கொடுத்தாரு? நீங்க அவர் கூட மண்டிக்கு போய் இருக்கணும். 1,00,000க்கு கம்மியா அவர் நிச்சயமா வித்திருக்க மாட்டாரு. 60,000 ரூபாவை அவர் கையில வச்சுக்கிட்டு 40,000 ரூபாவை உங்ககிட்ட கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீரஜ். அண்ணா ரொம்ப நல்லவரு. நாணயமானவர் கிடையாது. உங்களோட ஏமாளித்தனத்தை அவர் பயன்படுத்திக்கிறாரு. மோகனை பத்தி சோனு கிட்ட இல்லாத பொல்லாத எல்லாத்தையும் அவ சொல்லி கொடுத்தா. சோனு அவன் மனைவி சொல்றது எல்லாத்தையும் அவன் கோபத்தோட மோகன் கிட்ட போனான். அண்ணே, எனக்கு கணக்கு பார்க்கணும். அதே மாதிரி இன்னையில இருந்து பாதி நிலம் உங்களுது, பாதி நிலம் எந்து. 2 பேரும் தனித்தனியா வேலை செய்யலாம். அதே மாதிரி தனித்தனியாவே இருக்கலாம். அடுத்த சீசன்ல மோகன் அவங்களுடைய பங்கை பிரிச்சு எடுத்துக்கிட்டான். சோனுக்கு தனி பங்க கொடுத்துட்டான். மோகன் மாடுகளை வச்சு உழுதான். சோனு டிராக்டர் வச்சு உழுதான். மோகன் கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து தன்னோட நிலத்துல விவசாயம் செஞ்சான். சோனு பம்ப் வழியா தண்ணி எடுத்தான். மோகன் இயற்கை உரங்களை போட்டான். அப்புறம் சோனு செயற்கையான உரங்களை போட்டான். சோனு தன்னோட நிலத்துல பூச்சிக்கொல்லி மருந்தை அடிச்சான். மோகனோட விவசாயம் ரொம்ப செழிப்பா இருந்தது. அவனோட நிலத்துல விளைஞ்ச திராட்சை ஸ்வீட்டாவும் பெருசாவும் இருந்துச்சு. ஆனா சோனு நிலத்துல விளைஞ்ச திராட்சை ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. ராத்திரி தன்னோட மனைவி கிட்ட சோனு என்ன சொன்னான்னா, மோகன் அண்ணனுடைய திராட்சை நல்லா இருக்கு, கசப்பாவும் புளிப்பாவும் இருக்குது. நாம மோகன் அண்ணனை விட்டது நமக்கு தான் நஷ்டம். நீரஜ் அவனோட பேச்சை கேட்டு ரொம்ப கோவப்பட்டா. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவ கையில மண்ணெண்ணையை எடுத்துக்கிட்டு மோகனோட நிலத்துக்கு போனா. அங்க எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா. அடுத்த நாள் மோகன் தன்னோட நிலத்துக்கு போய் பார்க்கும்போது திராட்சை கொடியெல்லாம் எரிஞ்சு போனதை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சான். இருந்தாலும் மோகன் சோனு மேலேயும் அவனோட மனைவி மேலேயும் சந்தேகப்படல. ஒருவேளை சோனுவோ இல்ல அவனோட மனைவியோ இந்த வேலையை செஞ்சிருக்கலாமே. இல்ல, சோனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். அதே மாதிரி யாரையும் செய்ய விட மாட்டான். மோகன் அழுதுகிட்டே சித்த பாபாவை பார்க்க போனான். வா மோகன் வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. என்ன அழுதுகிட்டு இருக்க? பாபா, என்னுடைய மரங்கள் எல்லாத்தையும் யாரோ எரிச்சிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. நான் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறது? நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி. நம்மளை யாரு பிறக்க வச்சாங்களோ அந்த கடவுளே பாத்துக்குவாரு. நீ தைரியமா வீட்டுக்கு போ. மோகனும் வீட்டுக்கு போனான். அங்க போய் பார்த்தா அவன் வீட்டுக்கு மேல ஒரு திராட்சை கொடி தொங்கிட்டு இருந்ததை கவனிச்சான். அந்த திராட்சை கொடி எங்கேருந்து வருது? மோகன் அந்த திராட்சை கொடிய கீழே இழுத்தான். ரொம்ப பெருசாச்சு. மோகன் அந்த திராட்சை கொடியை இழுக்க இழுக்க அந்த திராட்சை கொடி பெருசாகிக்கிட்டே போச்சு. நிக்கவே இல்ல. இதோ இங்க வா, சீக்கிரமா வா. அங்க பாரு, திராட்சை கொடி. மோகனும் அவனோட மனைவியும் திராட்சைய பறிச்சு கூடையில சேகரிச்சு வச்சாங்க. நீங்க போய் இந்த திராட்சையை வித்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இந்த திராட்சை கொடியை இன்னும் இழுத்து திராட்சையை சேர்த்து வைக்கிறேன். அந்த மந்திர திராட்சை கொடியில வளர்ந்த திராட்சையை வித்து மோகனுக்கு நிறைய பணம் கிடைச்சது. அவன் தன்னோட மனைவிக்காக புதுசா சாரி, அப்புறம் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு வந்தான். அங்க சோனு தன்னோட திராட்சை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டி. ஆனா அவனோட திராட்சைய அங்க இருக்கிறவங்க யாருமே வாங்கிக்கல. ஏன்னா அது ரொம்ப புளிப்பாவும் கசப்பாவும் இருந்துச்சு. திராட்சை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சோகத்தோட வீட்டுக்கு வந்தான். சோனு அழுதுகிட்டு இருந்தான். சாயந்தரம் மோகனும் தன்னோட மனைவியை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சோனுவும் அவனோட மனைவியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் உங்க திராட்சை கொடி எல்லாத்தையும் மண்ணெண்ணையால எரிச்சேன். என்ன மன்னிச்சிரண்ணா.
எங்க வீட்டில் சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை. ஒன்றும் பரவாயில்லப்பா. ஒவ்வொரு வாட்டி சின்னவங்க தப்பு பண்ணுவாங்க, பெரியவங்க அதை மன்னிக்கணும். நான் உங்க 2 பேரையும் மன்னிச்சிட்டேன். இன்னையிலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தே இருக்கலாம். ஜகுங்கிற பேர் கொண்ட ஒரு பழ வியாபாரி ஹீராபூருங்கிற கிராமத்துல தன்னோட மனைவி குழந்தைங்களோட அவர் இருந்தாரு. ஜகுவோட குடும்பம் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துருவாங்க. அப்பா, சோனு சின்னதா இருக்கும்போது இவன் அவனோட அண்டர்வேர்லயே சூசு பண்ணிடுவான்ல. அப்ப இவனை அம்மா குச்சிய வச்சு அடிப்பாங்க. நீ கூட சின்ன வயசுல உன்னோட மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும். அதனால அம்மா உன் மூக்குல துணியை போட்டு துடைப்பாங்க. ஏன்னா உன்னோட மூக்கு வெளியே வந்துடக்கூடாதுன்னு தான். சரி பசங்களா, இப்ப இப்படி ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறத விட்டுட்டு முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. ஜகு காலையிலேயே மண்டிக்கு போய் வாழைப்பழங்களை வாங்கிட்டு வருவான். அப்புறம் அவனுடைய தள்ளு வண்டிய சென்ட்ரல் பார்க் கேட்டு கிட்ட நிறுத்தி வைப்பான். வாங்க மேடம், வாங்க சிஸ்டர். ஐயா, நல்ல சுவையான வாழைப்பழத்தை வாங்கிட்டு போங்க. வாங்க மேடம். சிஸ்டர், ஐயா, இந்த வாழைப்பழம் நல்ல சுவையா இருக்கும். ஒரு டசன் 40 ரூபாய் தான், வாங்கிட்டு போங்க. ஜகு கிட்ட இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் வித்து போயிடும். ஆனா அவனுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். என்னங்க, 2 பசங்களும் பெரியவங்களாயிட்டு இருக்காங்க. இவ்வளோ குறைவான வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன பண்ண சொல்ற? நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அப்பாவும் வாழைப்பழம் தான் வித்துட்டு இருந்தாரு. நீங்க வாழைப்பழத்தையே வீயுங்க, ஆனா பழத்தை மண்டியில போய் வாங்காதீங்க. மண்டியில போய் வாழைப்பழத்தை வாங்கி நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்காது. வேற எங்கிருந்து என்ன வாங்க சொல்ற? எங்கேயும் போய் வாங்க வேண்டாம். உங்களுடைய வாழைப்பழத்தை நீங்களே விதைங்க. என்னோட நகைகளை வித்துடுங்க. கொஞ்சமா நிலத்தை நீங்க வாங்கி அதுல வாழைத்தோப்பை ஒண்ணு உருவாக்குங்க. இந்த மாதிரி நம்ம தோப்புல விளையிற வாழைப்பழத்தை நம்ம கொண்டு போய் வித்தா நமக்கு ரொம்ப பயன்படுங்க. ஜகு தன்னோட மனைவியோட நகைகளை வித்து ஒரு நிலத்தை வாங்கினான். அதுல வாழை மரங்களை போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாழை மரங்கள் ரொம்ப பெருசாயிடுச்சு. அதுல கொளத்தள்ளவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஜகு தன்னோட தோப்புல வளர்ந்த வாழைப்பழத்தை நேரா எடுத்துட்டு போய் விற்பான். அவனுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைச்சது. அவன் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டான். அப்புறம் தன்னோட பிள்ளைங்களை ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி படிக்க வச்சான். பசங்களா, சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு நாம சர்க்கஸ்க்கு போக போறோம். அன்னைக்கு ராத்திரி பயங்கர புயல் அடிக்க ஆரம்பிச்சது. கிராமத்துல சில பேரோட வீடுகள் எல்லாமே விழுந்துடுச்சு. இந்த புயல்னால நம்ம வாழை மர தோப்புக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. மறுநாள் புயல் அமைதியானதுக்கு அப்புறம் ஜகு அவனோட நிலத்துக்கு போனான். அவன் எதுக்கு பயந்தானோ அதுதான் அன்னைக்கு நடந்திருக்கு. வந்த புயல்ல எல்லா வாழை மரங்களும் விழுந்துடுச்சு. அட கடவுளே, என்ன கொடுமை இது! என்னுடைய எல்லா உழைப்பும் வீணா போச்சே. இனிமே என்ன வியாபாரம் பண்றது? என்ன சாப்பிடுவேன்? என்னுடைய பசங்களுடைய ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்? அப்பதான் ஜகு பார்த்தான். நிலத்துல ஓரத்துல ஒரே ஒரு மரம் நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன மரம் புயலுக்கு தப்பிச்சிடுச்சே. ஆனா இந்த சின்ன மரத்துல பழங்கள் காய்க்குமா இல்லையான்னு தெரியலையே. ஜக்கு மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அதோட தோலை உரிச்சான். அப்ப அவன் பார்த்தது உள்ள தங்க பழமா இருந்துச்சு. நான் காண்றது என்ன கனவா? மேலேந்து பார்க்கும்போது இந்த வாழைப்பழம் சாதாரணமா தான் தெரியுது. ஆனா இதுக்குள்ள தங்கம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஜக்கு அவனோட வீட்டுக்கு ஓடி போனான். அப்புறம் அவனோட மனைவிய கூட்டிட்டு வந்தான். அவனோட மனைவியும் ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு பார்த்தா. அந்த பழத்துலயும் உள்ள தங்க பழமா இருந்துச்சு. இந்த மரத்துல உள்ள தங்கம் புதைஞ்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. தங்கம் கொடுக்கற மரம் கிடைச்ச உடனே ஜகுவும் தன்னோட மனைவியும் ரொம்ப சந்தோஷத்துல ஆழ்ந்து போனாங்க. அவங்க சில தங்கத்தை வித்து வாழை கண்ணுங்களை வாங்கினாங்க. மறுபடியும் அவங்க நிலத்துல வாழைத்தோப்பை போட்டாங்க. புயல்ல யாரோட வீடெல்லாம் உடைஞ்சதோ ஜக்கு அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு தங்க வாழைப்பழத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சான். கிராமத்துல ராகவ்னு பேர் கொண்ட ஒரு தங்க வியாபாரி இருந்தான். ஜக்கு கிட்ட அதாவது ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் மூலமா தங்க வாழைப்பழங்கள் கிடைக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் அவனோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் இந்த கிராமத்தோட தங்க வியாபாரி.
அந்த மரம் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா இந்த ஏழை ஜக்குக்கு அந்த மரம் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? பப்பூன் கையில திராட்சை கிடைச்ச மாதிரி இருக்கு. புலி காட்டுல இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த தங்க மரம் என் வீட்டுல தான் இருக்கணும். ஒரு நாள் ஜக்கு தன்னோட நிலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ராகவ் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். ராகவ் அதை பார்த்துட்டான். அந்த நிலத்துல மூலையில ஒரு மரம் இருக்குதே, அந்த வாழை மரம் தங்கம் கொடுக்கற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமம் மொத்தமும் தூங்குனதுக்கு அப்புறம் ராகவ் அங்க இருந்த எல்லா மரத்தையும் பிடுங்கி தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த மரத்தை அவன் வீட்டுல நட்டு வச்சான். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்க போறேன். ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை பிடுங்கி அந்த தோலை உரிச்சான். ஆனா அந்த வாழைப்பழத்துக்குள்ள தங்கத்துக்கு பதிலா சாதாரண பழம் தான் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் கரெக்டான மரத்தை தானே அங்கிருந்து பிடுங்கி கொண்டு வந்தேன். ராகவ் இன்னொரு பழத்தை பறிச்சான். அப்புறம் அந்த வாழைப்பழத்தோல உரிச்சான். அதுலயும் அவனுக்கு தங்கம் கிடைக்கல. இது எப்படி நடக்கும்? ராகவ் அந்த மரத்துல இருந்து ஒவ்வொரு பழமா பறிச்சு அதோட தோள்களை உரிச்சு தூக்கி வீசிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த ஒரு பழத்திலையும் தங்கம் கிடைக்கவே இல்லை. ராகவுக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சது. தங்கம் எங்க? ஜக்கோட மரத்தை எல்லாத்தையும் நான் அழிக்கல. என்னுடைய பேர் வீரா கோபன்யோ இல்ல. ராகவ் கோவத்துல முன்னாடி பார்க்காம நடந்து போனான். அவனுக்கு ஞாபகமே இல்ல. அவன் வாழைப்பழத்தோள்களை தூக்கி கீழே எறிஞ்சது ஞாபகம் இல்ல. ஒரு வாழைப்பழத்தோல்ல அவனுடைய கால்கள் பட்டுடுச்சு. அவன் உடனே சறுக்கி கீழே விழுந்துட்டான். ராகவோட தலையில அடிபட்டுடுச்சு. அட, என் கதை முடிஞ்சதுப்பா. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்துல ஜனங்க அவங்களுக்கே அவங்க கெடுதல் செஞ்சுப்பாங்க.